ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேலன் ஷோ டைம். இன்னைக்கு இந்த ஷோ தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத 2 பெரும் ஆளுமைகளுக்கான ட்ரிபியூட்டாக அமைய போகுது. எஸ், இளையராஜா சார் மற்றும் மணிரத்னம் சார் இவங்களுக்கான ட்ரிபியூட் தான் இந்த ஷோ. இவங்க 2 பேரும் ஏகப்பட்ட கிளாசிக் சினிமா சார் தமிழ் சினிமாவை கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு நான் ஒரே ஒரு படத்தை தான் எடுத்துக்க போகிறேன். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் வெளிவந்ததில் அந்த படம் மௌனராகம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. மோகன் வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவார். தெரிஞ்சே இவங்க வராங்கன்னு தெரிஞ்சே இவங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரேவதி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு மழையில் லேட்டாக வருவாங்க. பட் அப்போ மோகன் உட்காந்துட்டு இருப்பார். அவங்க அம்மா திட்டி ரேவதியை ரெடி பண்ணி கொண்டு வந்து மோகன் சார் கூட பேசணும் அப்படின்றதுக்காக ரூமில் விட்டு போவாங்க. அப்போது ரேவதியை உட்கார சொல்லுவார். உட்கார மாட்டாங்க. ரேவதி வந்துட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஈகோ இருக்குது, நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்காதீங்க, நான் அப்போலாம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், அப்படி இப்படின்னு அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா காரணங்களையும் அடுக்குவாங்க. ரேவதி நீங்கள் ஏதாவது பேசுமா அப்படின்னு மோகன் கிட்ட கேட்பாங்க. அப்போ மோகன் அமைதியாக பொறுமையாக எழுந்திருச்சு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மோகன் ரேவதியை டெல்லி கூட்டு விடுவார். டெல்லி கூட்டு போயிட்டு இந்த வீட்டில் சமையல்காரன் தோட்டக்காரன் எல்லாம் நான் தான் இருந்தேன், ஒரு எஜமானி இல்லாத குறை தான் இருந்தது, அதுவும் நீ வந்ததுனால தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் இந்த வீடு செங்கலும் சிமெண்ட்டுமாக உருவாகி இருந்தது, நீ தான் அதை ஒரு அழகான வீடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு செங்கலும் சிமெண்ட்டுமே போதும் அப்படின்னு ரேவதி சொன்னதும் கோச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார் மோகன். பட் அங்கே இருக்க எப்படி புது பொண்டாட்டினா அப்படி தான் இருப்பா, வெளியில் கூப்பிட்டு போ, புதுசாக கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவார். இவரும் கூப்பிட்டு போயிட்டு கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்வாங்க. என்ன வேணும்னு கேளு, கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா அப்படின்வாங்க. என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு மோகன் சொல்வார். ரேவதி கேட்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இளையராஜா சாருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எஸ்பிபி சாருடைய ஹம்மிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காட்சி. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால் முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில் கிடைக்குமா? திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு கை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. காதல் மன்னன் மட்டும் கிடையாது, ஒரு காதல் ராஜாங்கத்தையே நிகழ்த்தியிருக்கார் அவருடைய படங்களில். அப்படி ஒரு துள்ளலான காட்சி உங்களுக்காக. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. ஹேய் ஹேய் காட். ஹேய், என்னாச்சு? எங்க அப்பா. எங்க? கவுண்ட் பக்கத்துல. ப்ரௌன் கலர் சட்டை பட்டப்பட்டியா அந்த ஒழுக்கத்திலையா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி. யூ ஷட் அப். யூ வாங்க சார். ஓ மை காட். என்ன சொல்றேன்? ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு, அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. இதுதான் முடிவா? ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, மைக் டெஸ்டிங் 3 2 1. கேன் யூ ஹியர் மீ? கேன் எவ்ரிவன் ஹியர் மீ? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்னேன். உன் ஆசையை என்னால தட்ட முடியல, அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்போவாது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால சொல்ல முடியல, அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காக தெரியட்டுமேனு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? ஓ காட் நோ. ஐ லவ். தனக்காக காத்திருக்கக்கூடிய காதலி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் காத்துட்டு இருக்கா மேரேஜ்க்காக. காவல்துறை அரெஸ்ட் பண்ணி கார்த்திகை கொண்டு போயிட்டுருக்கும். எப்படியாவது அவகிட்ட போய் சேர்ந்தணும் அப்படின்னு அந்த ஜீப்லேருந்து கார்த்திக் தப்பிச்சு ஓடுவார். போலீஸ் சேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இன்னும் அந்த ஒரு காட்சியில் இளையராஜா அவர்களுடைய பிஜிஎம் அப்படின்றது தெய்வ லெவலில் இருக்கும். ஒன் ஆஃப் த அமேசிங் பிஜிஎம் ஆஃப் இளையராஜா. அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
என்னோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் ரேவதி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவாங்க மோகன் கிட்ட. அப்போவும் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து நீட்டுவார். இந்த உலகத்திலே இப்படி ஒரு நல்லவன் இருக்க முடியுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு மோகன் அந்த காட்சியில் இருப்பார். அந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாரு. என்ன இப்போ உங்களுக்கு இதை நான் பிரித்து பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வாங்கி ரேவதி அதை பிரிப்பாங்க. அதை போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்போ அதை திறந்து பார்க்கணும் அவ்வளவுதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. இப்படி நம்ம கேட்ட விவாகரத்தையே வாங்கி கொடுத்துட்டாரே அப்படின்றதுனால ஓரளவுக்கு சாஃப்ட் கார்னர் மோகன் மேலே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோகனை பிடிக்க ஆரம்பிச்சு நடுவில் மோகனை போட்டு அவங்க கம்பெனியில் நடக்கிற ஒரு பிரச்சனையில் செம்மையாக அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கையில் கட்டெல்லாம் போட்டுருப்பாரு. இவங்க தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு நாங்கள் தொட்டா ஒன்றும் நீங்கள் கறி போயிட மாட்டீங்க அப்படின்னு ரேவதி ஒரு டைலாக் விடுவாங்க. அப்போ மோகன் ப்ரீவியஸ் டைம் ரேவதி சொன்ன அந்த டைலாக் ஞாபகம் வந்து, நீ தொட்டா நான் ஒன்றும் கறிக்கிட மாட்டேன், ஆனால் உனக்கு தான் கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டதும் ரேவதியால் அழுகை அடக்கவே முடியாது. இன்னும் ஓடி போய் பெட்டில் படுத்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. மணிரத்னம் அந்த காட்சி அவ்வளோ அழகாக பதிவு செஞ்சிருப்பார். சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா நான் சாப்பிட்றேன். கையிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். நான் தொட்டா நீங்க ஒன்றும் கறி போயிட மாட்டீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு தான் கம்பளி பூச்சி வர மாதிரி இருக்கும். ரேவதியோடைய அப்பா அம்மா ஒரு தடவை வந்திருப்பாங்க. இன்னும் மோகன் அவங்கள மதிக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட கேர் பண்ணவே மாட்டார். ரேவதிக்கு செம்ம கோவம் வந்துடும். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கிளம்பி போனதுக்கப்புறம் செம்மையாக டென்ஷன் ஆகி கத்துவாங்க. அவங்க வயசுக்காவது நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கலாம், உறவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலனா கூட இப்படி அவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு கத்தி திட்டும் பொழுது மோகன் பொறுமையாக உட்காந்து சொல்லுவார், ஒரு வருஷம் கழிச்சு நீ வீட்டுக்கு போகும்போது எல்லா தப்பும் உண்மையிலன்னு அவங்க நினச்சிடக்கூடாது. இப்படி ஒருத்தர் கூட வாழ்றதை விட நம்ம பொண்ணு நம்ம கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சந்தோஷமாக வரவேற்பாங்க. எனக்கும் அவங்கள அன்பாக பேசணும் வரவேற்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகிர்ந்துக்கும் போது, தங்கண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டும். அதோடு போயிட்டு இவர் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கி கொடுத்தாலே கிஃப்ட்டு, அந்த குலுசை எடுத்து கையில் வச்சு பார்க்கும்பொழுது மணிரத்னம் அவர்களுடைய இயக்கமும் இளையராஜா அவர்களுடைய இசையும் அவ்வளோ அழகுபடுத்தி. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? உறவுக்கு தான் மரியாதை காட்டலனா கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும் தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? பண்ண வேண்டியதானே? உன்னை யார் வேண்டாங்கிறாங்க? அப்ப என் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. Sita Travels, Miss Preeta, yeah, this is CK here. I want a first class train ticket to Madras. Then one of the finest climax of Tamil cinema. அவ்வளோ அழகாக இருக்கும். ரேவதி பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவாங்க. இவர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி மோகன் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. நம்மளை பார்க்கறதுக்காக தான் ஆசையாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சந்தோஷப்படுவாங்க. பட் மோகன் நீ முதல் தடவை என்கிட்ட விரும்பி கேட்டது அப்படின்னு சொல்லி அந்த விவாகரத்து மனு எடுத்து அவங்க கையில் கொடுப்பாரு. ரேவதி செம்ம காண்டாயிடுவாங்க. ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறேன், அது எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து மனுவை கிழிச்சு மோகன் கையில் கொடுத்துருவாங்க. இது வெறும் காகிதம், இது உங்களே அனுப்பிச்சிருமா அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ரேவதி போயிடுவாங்க. ஸ்டன் ஆகிட்டு நிற்பார் மோகன், என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ராகதேவனுடைய ராஜாங்கம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம்லேயே அவ்வளோ அழகாக அந்த காட்சியை கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. இளையராஜா அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இணைந்து ரொம்ப அழகான அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை அவ்வளவு நேர்த்தியாக எடுத்திருப்பார் மணிரத்னம். அண்ட் கீழே விழுந்து புரண்டு மோகன் அவ்வளோ அழகாக யதார்த்தமாக நடிச்சிருப்பார். அந்த இந்த நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது, அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு,
மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்கோ ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்க நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். गाड़ी पहली प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी।